What's up, people? It's been a long time since I spoke to you about Bigg Boss. With season 9, things aren't that good. Let's take a look as to what it is that is really hurting me so bad. What's up, people? It's been a long time since I spoke about Bigg Boss. இது சீசன் 9 அண்ட் நான் எஸ்பெஷலி இது பற்றி பேசக்கூடாதுன்னு தான் நினச்சேன். ஏன்னா இந்த வாட்டி எதுவுமே சரியில்லை. அது கண்டஸ்டன்ஸாக இருக்கட்டும், ஹோஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், நடக்கிற விஷயங்கள் எதுவுமே வந்துட்டு பெருசாக பேசுகிறதுக்கு இல்லை. வித் த எக்ஸெப்ஷன் ஆஃப் ஒன் திங், தட் இஸ் த ரெட் கார்டு. ஸோ ரெட் கார்டு வந்து கொடுத்தாச்சு, தட் டூ டபுள் ரெட் கார்டு. அதில் முக்கியமான ஒரு 2 பிளேயர்ஸ் வெளியில் போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் வந்து யாருக்குமே இங்கே வந்து மெயினாக சப்போர்ட் பண்ணுறதுக்காக வரல. எனக்கு வந்து விஜய் சேதுபதி சொல்கிற மாதிரியோ இல்லை கமல்ஹாசன் சொல்கிற மாதிரியோ வந்துட்டு எல்லாருமே ஒன்று தான், அந்த கதை கிடையாது. உண்மையாக யார் இருக்காங்க, அந்த ஆடியன்ஸ்க்காகையும் அவங்க வந்து பர்பஸ் சர்வ் பண்ணுறதுக்காக யாரெல்லாம் உண்மையாக உழைச்சிருக்காங்க, யார்கிட்ட உண்மையாகவே டேலண்ட் இருக்குது, யாருக்கு அந்த தகுதி இருக்குது, ரைட்டில் வின் பண்ணுறதுக்கான தகுதி, வீட்டில் இருக்கிறதுக்கான தகுதி, இந்த ஃபைனலிஸ்ட்டாக இருக்கிறதுக்கான தகுதி, இது அனைத்து தகுதியும் யாருக்கு இருக்குன்றதை நம்ம ஒன்றா பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நான் சில விஷயங்கள் இங்கே பேசணும்னு நினைக்கிறேன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இதை நிறைய பேசிட்டாங்க நிறைய பேர். ஆனால் நான் எப்போவோ வந்து நான் சென்ஸ் பண்ண ஒரு விஷயம் வந்து, ஒரு பர்சன் நம்மளை வந்து மேனிப்புலேட் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அது ஆப்வியஸாக தெரியணும்னு அவசியம் இல்லை. அவங்க வந்து ரொம்ப நாளாக வந்து பிளான் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. ஒரு ப்ரைம் எக்ஸாம்பிள் வந்து நம்ம சாண்ட்ரா தான், வேறு யாரும் கிடையாது. ஸோ திஸ் லேடி கேம் இன் அண்ட் ஏன்னோ உங்களுக்கே தெரியும் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு. அவங்க ஒரு பயங்கரமான ஒரு ஆக்டர்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்ஃபேக்ட் நானே ஒரு இடத்துல ஏமாந்துட்டேன். லைக் பிரஜன் வந்து வெளியில் போகிறப்போ அந்த காரில் வெளியில் கூட்டிகிட்டு திரும்ப உள்ளே வந்தாங்க இல்லையா, எவிக்ட் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அப்போவே வந்து நிறைய பேர் சொன்னாங்க இது வந்து ஏதோ சம் சார்ட் ஆஃப் எ பிளான் மாதிரி இருக்குது. விஜய் சேதுபதி வந்து அவருடைய ஃப்ரெண்டாக இருக்கிறனால ஃப்ரெண்டோட ஒய்ஃபுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கார் அப்படின்னு. ஸோ அவங்க அழுத்தது ஆர்ப்பாட்டம் போட்டதெல்லாம் பார்க்குறப்போ வந்து உண்மையாக தான் இருந்தது அப்போது. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், இப்போ நம்ம ரொம்ப க்ளோஸாக யார்கிட்டயா இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க பிரிகிறப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் அவர் வீட்டுக்கு தான் போயிட்டு இருந்தார். இன்னொன்று வந்து அவர் தனி கேம் தான் விளையாடிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் அதை அங்கே பார்க்குறப்போ வந்து டோட்டலாக உடஞ்சி போன மாதிரி, அவங்க அழுதது எல்லாமே நம்புற மாதிரி தான் இருந்தது. ஸோ நிறைய பேர் அப்போவே வந்துட்டு நடிப்பு அரக்கின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது எதுக்கு அந்த பேர் வச்சாங்கன்னு எனக்கு தெரியல. அவரை சும்மா விடலாம், வாட்டர்மெலன் ஸ்டார் எதுக்கு பேர் நோண்டுறாங்கன்னு தெரியல. அதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட் நான் பேசணும்னு நினச்சது. இன்ஃபேக்ட் நான் ரொம்ப நாளாக வந்து இந்த வீடியோ போடணும், சரி நம்ம எதுக்கு இதை பற்றியெல்லாம் பேசுறதுன்ற மாதிரி இருந்தது. பட் இருந்தாலுமே வந்து ஆஸ் ஆஃப் நவ் இப்போ இந்த செகண்ட் வரைக்கும் ஒரு மனுஷனை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, ரொம்ப இன்சல்ட் பண்ணுறாங்க லைவ் டெலிவிஷனில், இன்க்ளூடிங் விஜய் சேதுபதி. அதுக்கு விஜய் டிவியும் உடந்த அதுக்கு. ஸோ இது எப்படி பீப்புள் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, எப்படி அலோவ் பண்ணுறாங்க, இது வரைக்கும் யாரும் ஏன் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் பண்ணல இந்த டிவிக்கு அகேன்ஸ்டாக அப்படின்னு எனக்கு ரொம்பவே சந்தேகமாக இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி சீசன் கவர் பண்ணல. பட் த திங் இஸ் த பீப்புள் அவங்க வந்துட்டு they need to know that everything is being televised. எல்லாமே வந்து லைவாக பார்க்குறாங்க. அது பசங்க பார்க்குறாங்க, முதியோர் பார்க்குறாங்க, அது கிடையாது விஷயம். பீப்புள் பார்க்குறாங்க. அவங்க பார்க்குறப்போ அவங்க மைண்ட் வந்து அஃபெக்ட் ஆகுது. நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு டிவி சீரியலோ ஒரு ஆடோ பார்த்து நீங்கள் அஃபெக்ட் ஆகிறீங்களோ அதே அந்த அளவுக்கு தான் பிக் பாஸ், இன்னும் சொல்லப்போனால் கொஞ்சம் அதிகமாகவே உங்களை அஃபெக்ட் பண்ணும். நம்ம சைக்காலஜியை மாற்றும். அந்த சொசைட்டியில் நம்ம எப்படி இருக்கோன்றதை வந்துட்டு அது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். ஸோ நம்ம அங்கே பண்ணுற எல்லா விஷயமும், பேசுகிற எல்லா விஷயமும், ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் பேசுகிறதோ இல்லைன்னா அந்த பொய்யா நடிக்கிறதோ, இந்த பாசம் என்ற ஒரு ஆயுதத்தை எடுத்து அதை நெகட்டிவாக பயன்படுத்துறது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம அது கிளியராக அங்கே பார்க்க முடியும். சில பேர் வந்து நான் அதை பார்க்க மாட்டேன் அப்படின்னு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. த திங் இஸ், நீங்கள் எதை பார்த்தாலும் எதை பார்க்காட்டியும் அங்கே ரியலாக நடக்கிறது தான் அங்கே சொல்கிறாங்க. என்ன உங்களுக்கும் எனக்கும் வந்து அங்கே போய் ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக இருக்கிறதான சான்ஸ் கிடைக்காது. அதனால் நம்மள மாதிரி ஓரளவு க்ளோஸாக யாராவது இருப்பாங்க. அதில் கண்டிப்பாக ஏதோ ஒரு பர்சனாலிட்டி ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம இருப்பாங்க. அப்போ அவங்க எப்படி ஒரு சர்டன் சுச்சுவேஷனில் ரியாக்ட் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம் அந்த சுச்சுவேஷனில் அப்படின்னு நம்மளே வந்து ஒரு அசஸ்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் ஒரு பிக் பாஸை பார்க்குறேன். பட் அது மட்டுமே கிடையாது. நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி சொன்ன வீடியோஸில் இருக்கிற மாதிரி நிறைய விஷயம் வந்து சொல்லப்படாத விஷயம்தான் இந்த பிக் பாஸ்ன்ற ப்ரோக்ராமில் நடக்குது. சரி, ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்துட்டோம். பட் த ஃபேக்ட் இஸ்,
முக்கியமாக பேச வேண்டிய விஷயங்கள் யாருமே பேசல. நான் நிறைய யூடியூப் சேனல்ஸ் பார்த்துட்டேன், ஃபேமஸான ரிவ்யூவர்ஸு, இந்த பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் வந்துட்டு தேர் டாக்கிங் அபவுட் தி யூஷுவல் திங்ஸ். அதாவது சாண்ட்ரா நடிக்கிறாங்க, இல்லைன்னா பிரஜன் பற்றியாக இருக்கட்டும், இல்லை வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் பற்றியாக இருக்கட்டும், எல்லார பற்றியும் பேசிகிட்டு இருக்காங்க. அதில் முக்கால்வாசி வந்து பிஆர் ஒர்க் தான் நிறைய நடக்குது. ஸோ அந்த பிஆர் ஒர்க்குக்கெல்லாம் நம்ம வந்து ஆளாக முடியாது. நமக்கு தெரியும் என்ன நடக்குது அப்படின்னு நம்ம மனசாட்சி தொட்டு நம்ம பார்க்குறதுல நமக்கு எது வந்து சரின்னு தோணுதோ அந்த பர்சனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். அதுதான் ஃபஸ்ட் திங்கு. ரெண்டாவது வந்து நம்ம ரொம்ப லைக் பண்ணி ஒருத்தருக்கு ஓட் போட்டிருப்போம். அந்த ஓட் போட்ட மனுஷன் அடுத்த செகண்டே வந்து ஏதோ ஒரு ரீசனுக்காக அவன் வந்து மாறுறான், நல்லவனாக இருக்கிறான். ஃபார் எக்ஸாம்பிள் விக்ரம் சொல்லலாம், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி. ஸோ யாருமே பர்ஃபெக்ட் கிடையாதுன்னு நமக்கு கிளியராக தெரியுது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த 6 பேரில் யாருக்குமே தகுதி கிடையாது. இந்த 6 பேரில் எவனுக்குமே வந்து இந்த வீடியோவில் வார்த்தைகள் கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி கேட்க பிடிக்காது அப்படின்னா தயவுசெய்து ஸ்கிப் பண்ணி போயிடுங்க. நான் மற்றவங்க மாதிரி ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள், ட்விஸ்ட் இருக்குது, இதெல்லாம் நான் சொல்கிற ஆள் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விஷயத்துக்காக வீடியோ போடுறேன் அப்படின்னா அது வந்து எனக்கு ரொம்ப மனசு உறுத்தி இருந்தால் மட்டும்தான் அது வீடியோ போடுவேன். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஒருத்தர் பற்றியும் நான் சொல்லணும்னு நான் விருப்பப்படுறேன். பட் இப்போ இருக்கிற அந்த 6 பீப்புள் அவங்க பற்றி தான் இப்போ நம்ம பேச முடியும். ஏன்னா டைம் ரொம்ப கம்மியாக இருக்கிறனால இனிமேல் வந்து அடுத்து என்ன கப்பு கொடுக்க தான் போகிறாங்க, பெட்டி நேரத்துக்கு யாரோ தூக்கி இருப்பாங்க, அதெல்லாம் பார்க்கலாம். பட் ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா நம்ம போயிடலாம். ஸ்டார்டிங் வித் வாட்டர்மெலன் ஸ்டார்.